ஸோ நீங்க எந்த மாரி மியூசிக் டைரக்டருக்குள்ள இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஸோ நெறையா பயணங்கள் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆன மாரி இருக்கு. ஸோ யார் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட தான் ஆரம்பிச்சது. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஓகே. அவரோட டியர் காம்ரேட் படத்துல ம். 4 லாங்குவேஜஸ்ல அந்த புலராத அந்த ம். சாங் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் நாங்க பண்ணோம். அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட அவரோட கொயர்ல இருக்கேன். ஸோ அவரோட இதில பார்த்தீங்கன்னா, ஏழாம் அறிவு, அநேகன், மாற்றான், அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு மூவின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஃபுல் ஆர்ஆர் சாங்ஸுக்கு. இது மாதிரி இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோவிந்த் வசந்தா சார் கிட்ட. அதுக்கப்புறம் சித்து சித்தார்த் விபின் சார். அது அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா, தீனா சார் நெறையா பேத்துக்கு ஒர்க் பண்ணனால யாரு கூட எனக்கு தெரியல. சட்டுன்னு வரல. அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ நான் பாடினது வந்து மிஸ்டர் ரவி விஜய் ஆனந்த் சொல்லிட்டு. ஓகே. அவரோட மூவில எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சோலோ லீட் பாடுறதுக்கான என்ன சான்ஸ் சாங்னா? கிடைச்சது. பச்சை புல்வெளின்னு சொல்லிட்டு என்னம்மா கதை விடுறானுங்க அந்த மூவி நேம். ம். அது கமர்ஷியலா சரியா போடலனாலும் பட் அதுல எல்லாமே வந்து பெரிய பெரிய சிங்கர் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவரும் பாடியிருக்காரு. ஓ! ஸோ அந்த ஒரு ஆல்பம்ல என்னோட நேம் இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.